மக்களே, இன்னைக்கு எங்கள் காணியில், அதாவது வீட்டில், தோட்டத்தில் எல்லாத்துலேயும் தேங்காய் பறித்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. தேங்காய் எல்லாம் லொக்கு சைஸு, அதாவது எல்லாமே 1.5 கிலோவுக்கு மேலே தேங்காய். பெரிய சைஸ். ஒரு தேங்காய் விலை 200 ரூபாய் இலங்கையில், குறைஞ்ச விலை. அதுக்கு நேரம் ஸோ கொழும்புல இல்லை யாழ்ப்பாணத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே இப்போ 200 தான் ஒரு தேங்காயோட ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் தேங்காவை இந்த தடவை நாங்கள் விற்கலை. ஏன்னா நாங்களே போன தடவை வந்து கடைசியில் ஒரு 2 தேங்காய் காசு கொடுத்து வாங்குற மாதிரி வந்துருச்சு. அதனால இந்த தடவை நாங்கள் தேங்காய் விற்கலை. பட் ஒரு மரத்துக்கு 300 ரூபா படி நாங்கள் 10 மரத்துக்கு 3000 ரூபா கொடுத்தே ஆகணும். அதை என்ன செஞ்சிட்டோம்னா 85 காய வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ தேங்காய் வித்த பறிச்சதை வச்சு அவருக்கு குறைஞ்ச விலைக்கு அவர் வீட்டு தேவைக்குன்னு கேட்டார். அதனால நாங்கள் 120 ரூபாய்க்கு அந்த தேங்காயை அவருக்கு கொடுத்தோம். உரிக்காமல் உரிச்ச தேங்காய் தான் நம்ம 200 ரூபாய்க்கு வாங்குறது. ஸோ அவருக்கு உரிக்காமல் நாங்கள் ஒரு 120 ரூபாய்க்கு சரி கஷ்டப்பட்டவங்க தானேன்ட்டு கொடுத்தாச்சு அந்த விலைக்கு. ஸோ அவருக்கு சம்பளமாகவும் போச்சு, எங்களுக்கும் அதுக்கு கை காசு கொடுக்காத மாதிரியும் போச்சு தேங்காயை வச்சு. இதுதான் மக்களே, இந்த தேங்காயை வச்சு 3 மாதத்துக்கு சமாளிக்கணும் அடுத்த மரத்தில் பறிக்கிற வரைக்கும். இதில் இப்போ நான் மதுரைக்கு வேற இதில் ஒரு 10-15 காய் கொண்டு போனோம். அங்கேருந்து ஆர்டர் வந்துருச்சு தேங்காய் கொண்டு வர சொல்லி. ஸோ அதையும் சேர்த்து இதை பத்திரமா வச்சுருக்கணும் மிச்ச காயை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இத்தனை நாளாக என் பூச்சாடி எதையுமே உடைக்கலை. இன்னைக்கு என்னோட ஒரு பூச்சாடி உடைஞ்சு போச்சு மக்களே. இப்போ அதை வேற நான் சரி பண்ணணும். தேங்காய் விழுந்து பூச்சாடி உடைஞ்சிருச்சு. தேங்க்யூ.